ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும். வெல்கம் டு ஷிஃபா யூடியூப் சேனல். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான சக்கரை பொங்கல் செய்வது எப்படின்னு தான். நாங்கள் போடுற வீடியோ வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் செய்ய தேவையான பொருள் இது. நான் வந்து 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், 1/4 கப் சிறுபருப்பு, அப்புறம் வந்து பாகு வெல்லம் கேட்டு ஒரு 1/4 கிலோ வெல்லம் வச்சுருக்கேன். நான் பாகு வெல்லமாக கேட்டு வாங்க, அப்போ தான் பொங்கல் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க 1/4 கப் சிறுபருப்பை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப ப்ரௌனெல்லாம் ஆக தேவை, சும்மா கொஞ்சம் வறுத்து எடுத்தால் போதும், அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக. சிறுபருப்பு லைட்டாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி இதில் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 இல்லை 15 நிமிஷம் நம்ம அரிசியை ஊற விட்டுக்கலாம். நல்லா 4-5 தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வெல்லம் வந்து எடுத்து வச்சுருக்க வெல்லம் வந்து இதில் ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போது அந்த வெல்லம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பாகு பதம் அதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டோம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த மாதிரி கொதிச்சா போதும். ரொம்ப வந்து பாகு பதத்தெல்லாம் தேவையில்லை. அது கொதிக்கும் போதே பாருங்கள், வெள்ளத்தில் அழுக்கெல்லாம் மேலே வந்துடுச்சு பாருங்கள். இது போதும், நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அரிசி ஊற வச்சது வந்து ஊறிடுச்சு, போதும். இப்போ ஊற வச்சது அரிசியை நம்ம வந்து தண்ணி ஃபில்டர் பண்ணிவிட்டு, நான் வந்து இதில் வந்து 1 கப்பு அரிசி எடுத்தேன். இப்போ வந்து இதில் வந்து 3 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3 கப்பு தண்ணி விட்டுட்டு ஒரு 4-5 விசில் வரட்டும், போதும். இப்போ வந்து இதில் நம்ம வந்து ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விட்டுடலாம். மூடி விட்டுட்டு ஒரு 5-6 விசில் வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி இந்த வெல்லம் பாகை சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர் ஆஃப் பண்ணி வச்சுட்டோம், கேஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டோம். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், எப்படி வெந்து வந்திருக்குன்ட்டு. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஒரு 2 வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே அது நல்லா குழ குழன்னு ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். அரிசியும் சிறுபருப்பும் சேர்ந்து நல்லா நம்ம இந்த கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுட்டு, அப்புறம் நம்ம இந்த வெல்லம் தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணி வச்சுருக்கோம் வெல்லத்தை, இதை வெல்லம் ஃபில்டர் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வாட்டி. ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தேவையில்ல, அடி பிடிச்சிரும். 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆகட்டும். நம்ம முந்திரி திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெய் மெல்ட் ஆகட்டும். அப்படியே எண்ணெய் மாதிரி ஆகிடும்ல, அந்த சமயத்தில் நான் முந்திரி பாதியாக உடச்சி வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் திராட்சை சேர்த்துக்கலாம். நம்ம திராட்சை நிறைய போட தேவையில்ல, ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கும், நம்ம கம்மியாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனவட்டும். ரொம்ப விட்டால் கறிக்கிடும், சும்மா லைட் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த ஹீட்லேயே அந்த திராட்சையும் ஃப்ரை ஆகிடும். இந்த ஃப்ரை பண்ணதை எடுத்து நம்ம அந்த பொங்கலில் ஊற்றிக்கலாம். திராட்சையை இதிலே சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வாசனையாக இருக்குது. இப்போவே கமகமன்னு இருக்குது பொங்கல் ஸ்மெல்லு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நம்ம இது சேர்த்தோன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் இந்த பொங்கல், ஏலக்காய் பொடி சேர்க்கறதுனால. இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கரண்டியில் கிளறி விட்டுட்டு இன்னும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் நெய் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா அந்த நெய் அப்படியே மெல்ட் ஆகிடும் அந்த ஹீட்லேயே. அவ்வளோதான், சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதோ பாருங்கள், எப்படி தலைன்னு வந்திருக்கு பொங்கல் நல்லா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.